ஆக்சுவலாக வந்து நேச்சர் இதுவும் ஒரு பாடமாக தான் கற்றுக் கொடுத்துருக்கு. என்றைக்குமே வந்து நேச்சர் வந்து எனக்கு நிறைய தான் கொடுத்துருக்கு. ஆனால் என்னென்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காய் வந்து அதிகமாக கிடைக்கும். எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ முதல் வருஷம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது எனக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக கிடச்சிது. 2வது வருஷம் சொரக்காய், 3வது வருஷம் வந்து தக்காளி நல்லா இருந்துச்சு. ஒரு வருஷம் வந்து வெள்ளரி பழம் நிறையா வந்தது. ஒரு வருஷம் சொரக்காய் காய்ச்சி தெளிச்சு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது மாதிரி பூசணிக்காய் ஒரு வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கும். அப்படி சர்ப்ளஸாக வர விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து இங்கே வந்து நண்பர்கள் கூட பகிர்ந்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது நான் சமைச்சேன், நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, இது என்னது. இப்போ வெள்ளரி பழம்லாம் நாங்கள் கொடுக்கும்போது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது மாதிரி சிறகவரெல்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி காயை நான் பார்த்ததே கிடையாது, இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கத்திரிக்காயில் அதே மாதிரி 2-3 வெரைட்டி. இங்கே வந்து இந்த முள் கத்திரி வெரைட்டி வந்து நல்லா வரும் இங்கே. அதே மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் இங்கே நல்லா வரும். ஸோ இந்த 2 கத்திரிக்காய் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக வரும். அவங்க அதில் கூட்டு வச்சாங்கன்னே தெரியும். நம்ம இங்கே வச்ச கடையில் வாங்குற கத்திரிக்காய் அந்த ரப்பர் மாதிரி அப்படியே இருக்கும். இது வந்து அந்த குழம்போட கரைஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள்கிட்ட இருந்து நிறையா கிடச்சிருக்கு. அதே மாதிரி வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுறது. எனக்கு அது போக வந்து சர்ப்ளஸ் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய், கொத்தவரங்காய் இது மாதிரியெல்லாம் சர்ப்ளஸாக வரும்போது அதை வந்து நாங்கள் வத்தலாக மாற்றி வச்சுக்குவோம். அப்போது எனக்கு தக்காளி வந்து விலை வந்து 300 400 போகும்போது கூட எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. காரணம் வந்து அந்த தக்காளி வத்தல் இருந்தது. ஒரு 25 கிலோ 30 கிலோ தக்காளியை வந்து வத்தலாக மாற்றி வச்சுருந்தோம். அப்போ இது வந்து எனக்கு வருடம் முழுக்க தக்காளி வந்து இது வந்து விலை உயர்வு நடக்கிற காலம் மட்டும் கிடையாது. எனக்கு தக்காளியோட வரத்து இங்கே கம்மியாயிடுச்சு அப்படின்னாவே அந்த 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 சமயங்களில் வந்து இந்த தக்காளி வத்தலை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி வெண்டை, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து வத்தலா வச்சிருக்கோம்னா முருங்கைக்கீரை வரும்னா முருங்கைக்கீரை வந்து பவுடர் ஆக்கி வச்சிடும். முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து பவுடர் ஆக்கி வச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு வந்து இட்லிக்கோ இதுக்கோ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொடி இட்லி பொடி அது மாதிரி இட்லி பொடிக்கு பதிலாக வந்து அந்த முருங்கை பொடி கருவேப்பிலை பொடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு சத்துங்கள் வந்துட்டு உடம்புல வந்து சேரும். அவங்களுக்கு வந்து கீரை சாப்பிட்றதுக்கு அவசியம் இருந்தாலும் இட்லி பொடி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மூலிகைகளெல்லாம் கூட இலையை உலர்த்தி இலைகளை அப்படியே வந்து பொடி வச்சுருந்தோன்னா இந்த சூப்பெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்க. சொரக்காய் வத்தல்லாம் எதுவும் அந்த குழம்பு செய்கிறதுக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சொரக்காய் வத்தல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் இல்லைன்ற சமயத்துக்கு வந்து அது முக்கியமாக இந்த மழை காலங்களில் பெருசாக காய்கறி நமக்கு பெருசாக கிடைக்காது. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப கை கொடுக்குது.